Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க Sowbaraniya. ஸோ இன்னைக்கு டே 7 ஃபேஸ் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 30 days ஃபேஸ் பேக் சேலஞ்சில் ஒரு அரோமேட்டிக் க்ளோயிங் ஸ்கின் ஃபேஸ் மாஸ்க் கூட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது பிரைட் டு பிக்கு அண்ட் ஆல்சோ க்ரூம் டு பிக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆல்சோ பாடி மாஸ்க்குன்னு நான் சொல்லலாம் இதை. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா எப்போல்லாம் இதை ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு கொடுங்க, ஒரு லக்ஸரி ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிங்கன்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதை செய்ய ஃபஸ்ட்டு நமக்கு தேவை பன்னீர் ரோஸ், ஃப்ரெஷ் பன்னீர் ரோஸ், அதுவும் வீட்டில் பூத்ததாக இருந்தால் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும், ஆர்கானிக். அது ஒரு 2 பூ எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெட்டல்ஸும் அது உள்ளே இருக்க அந்த போலன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிரைட் டு பியாக இருக்கும் போது எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டியது, யாருக்கெல்லாம் ஒத்துக்குமோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து அந்த ஆடையோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சந்தன பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சந்தன பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்தனம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதையும் இழைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடரை சேர்த்துக்கிறேன். சாண்டல்வுட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துக்க போகிறோம், அந்த உள்ளே இருந்த போலன்ஸோட. அது சேர்த்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துக்கிறேன். பால் நான் சொன்ன மாதிரி நான் ஆடையோடு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மழமழன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்படி மழமழன்னு அரைச்சி எடுத்தது உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஸ்டெப் 1க்கு, ஏன்னா இது 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அதனால் ஸ்டெப் 1 இந்த மாதிரி லிக்விடாக எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால என்னோடய தம்பியை நான் என்னோடய வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அவனை இந்த ஃபேஸ் மாஸ்க் சேலஞ்சில் பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவனை உங்களுக்காக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக எடுத்து அதை ஃபேஸ் அண்ட் நெக்கில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும் போது அது ஸ்கின்குள்ளே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணணும். இதை நீங்கள் ஹோல் பாடிக்கும் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹோல் பாடியில் இந்த மாதிரி லிக்விடாக செஞ்சுட்டு அதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அந்த எல்லா பால், அந்த ரோஸ் அண்ட் ஆல்சோ அந்த சாண்டில் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே சோக்காகி நல்லா அப்சர்வ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது பிரைடும் யூஸ் பண்ணலாம், க்ரூமும் யூஸ் பண்ணலாம். பால், ரோஜா பூ அண்ட் சாண்டல்வுட் இது 3மே ஒரு லக்ஸரி ஃபீலிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை காமிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம அந்த ஸ்டெப் 1 முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சாண்டல்வுட் பவுடரை அதில் சேர்த்து கொஞ்சம் திக்காக பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் அது வந்தோடனே நம்ம ஃபேஸில் இதை ஈவனாக அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் ஹோல் பாடியில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க, உங்கள் மேலேருந்து நேச்சுரல் அரோமாஸ் வரும். இந்த ஃபேஸ் மாஸ்கில் வந்து ரோஜா பூ இருக்குது. ரோஜா பூ நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை காமிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு நான் ஏன் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா இது ஸ்கின்னை க்ளோ மட்டும் ஆக்காமல் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு சாஃப்டான ஒரு காமிங்கான ஃபேஸ் மாஸ்க் நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாஸ்கோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இதில் பால் ஒத்துக்காது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். பால் எனக்கு செட் ஆகுது என் ஸ்கின்னுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிரைட் டு பி நீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மேலேருந்து வர அரோமா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இதை ஃபேஸ் அண்ட் நெக் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உங்கள் ஸ்கின்னில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இது ட்ரை ஆகிருக்கணும். இதை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நார்மல் கோல்டு வாட்டர் இல்லைனா ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் பேட் ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக. அந்த ரோஸ் வாட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு
ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் காமிங்காக இருக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் that's all for today's video. Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரைட் டு பி க்ரூம் டு பியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில். அண்ட் ஆல்சோ உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமாக பார்க்க வர அது வரைக்கும். பாய், see you.